கொண்டார்கள். அதை எப்படி உள்வாங்கி அதை வெளிப்படுத்துகிறார்கள்? ஒருவனுடைய முன்னேற்றத்தை தடை செய்துவிடும். இந்த வன்கண்கள், வேதத்தில் சொல்லப்படுகிறது வன்கண்கள், அவனுக்கு விலகி உன்னை பாதுகாத்துக்கொள். இந்த வன்கண்கள் கூட நம்மை சோம்பேறியாய் மாற்றிவிடும். பிறருடைய ஆசீர்வாதத்தை, பிறருடைய முயற்சியை, பிறருடைய முன்னேற்றத்தை காணும் பொழுது அவர்களுக்கு எரிச்சலும் கோபமும் பொறாமையும் கொண்டு அவர்கள் அந்த கண்களினாலேயே நம்மை வீழ்த்தி விடுவார்கள். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வன்கண்களை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ சோம்பேறியாய் மாறுவதற்கு 2 காரியங்கள். ஒன்று, நாமே முடங்கி கொண்டு கிடப்பது. இன்னொன்று, பிசாசுக்கு இடம் கொடுப்பது. அப்போ நாம் முடங்கி கிடப்பதற்கு காரணம், நாம் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளாமல் செயல்படுவது, யாரிடத்தில் எதை சொல்வது என்று புரிந்து கொள்ளாமல் சொல்வது.